வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். தேர்தல் பத்திரங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னிடமுள்ள எல்லா தகவல்களையும் மார்ச் 12 2024க்குள் சீலிட்ட கவர்களில் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்து தேர்தல் ஆணையம் மார்ச் 15 தனது இணையதளத்தில் அந்த தகவல்களை பதிவேற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டது. தேர்தல் பத்திரங்களுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டும் ஏடிஆர் என சொல்லப்படும் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் என்கிற அமைப்பும் சேர்ந்து தேர்தல் பத்திரங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் பிப்ரவரி 15 உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு அந்த தேர்தல் பத்திர நடைமுறையை ரத்து செய்ததோடு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெறப்பட்ட நன்கொடையை அந்த அரசியல் கட்சிகள் திரும்ப அந்த நன்கொடையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த தேர்தல் பத்திரங்கள் நடைமுறை என்பது ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கும் பல நடைமுறைகளில் பல மாற்றங்களை மேற்கொண்டு ஃபினான்ஸ் ஆக்ட் 2017 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 வருமான வரி சட்டம் 1951 கம்பெனிகள் சட்டம் 2013 சில திருத்தங்களை மேற்கொண்டு அவை இந்த நன்கொடை வழங்குபவர்களுடைய விவரங்களை வெளியில் சொல்ல தேவையில்லை என்றும் நன்கொடை யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்கிற தகவல்களையும் வெளியே சொல்ல தேவையில்லை என்பது போல பல திருத்தங்களை செய்து அவை 2019 முதல் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நடைமுறைக்கு வந்தது. 12/4/2019 15/2/2024 அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் வரை மொத்தம் வழங்கப்பட்ட தேர்தல் பத்திரங்களுடைய எண்ணிக்கை 22,217. உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல் பத்திரங்கள் வாங்கிய நன்கொடையாளர்களின் விவரங்களையும் அந்த பயனடைந்த கட்சிகளினுடைய விவரங்களையும் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அது காலக்கெடுவை விதித்திருந்தது. மார்ச் 5 உச்சநீதிமன்றத்தை அணுகிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனக்கு கூடுதலான கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டது. ஜூன் 30 வரை கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டது. இந்த கால அவகாசத்தை இந்த வழக்கு நேற்று விசாரிக்கப்பட்ட பொழுது உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு இந்த கால அவகாசம் வழங்க முடியாது என்று நிராகரித்தது. மேலும் இந்த தேர்தல் பத்திரங்கள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறுகிற ஒன்றாகவும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்று சொல்லப்படுகிற சட்டத்தை மீறுகிற ஒரு சட்டமாகவும் இருக்கிறது. பல சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு இந்த தேர்தல் பத்திரங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. எனவே இந்த தேர்தல் பத்திரங்களை வழங்குவதற்கான ஒரே ஒரு வங்கியாக பாரத ஸ்டேட் வங்கி நியமிக்கப்பட்டது. பாரத ஸ்டேட் வங்கியினுடைய சில குறிப்பிட்ட கிளைகளில் மட்டுமே தேர்தல் பத்திரங்கள் வழங்கப்படும். இந்த ஒட்டுமொத்த தேர்தல் பத்திரங்களையும் கையாளுகிற அமைப்பாக மும்பையை சேர்ந்த பாரத ஸ்டேட் வங்கி இருந்தது. பாரத ஸ்டேட் வங்கி தன்னுடைய வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே மூலமாக தெரிவித்த கருத்துக்கள் என்னவென்றால், எங்களிடம் KYC பத்திரங்களும் அந்த தேர்தல் பத்திரங்களுக்கான விண்ணப்ப படிங்களும் அந்த தேர்தல் நன்கொடையாளர் விவரங்களும் உள்ளன. ஆனால் இது எந்த நாளில் எந்த அரசியல் கட்சிக்கு இது வழங்கப்பட்டது என்பது பற்றிய பொருத்துகிற தகவல்கள் சரியாக பொருத்துவதற்கு காலதாமதம் ஆகும் என்பதால் எங்களுக்கு குறைந்தபட்சம் 3 வாரங்கள் கால அவகாசம் வேண்டும் என்று கோரியது. அவர்கள் சொன்ன எல்லா விவாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் அந்த விவாதங்களை நிராகரித்தார்கள். நாங்கள் இந்த தீர்ப்பு வழங்கியது பிப்ரவரி 15 இன்று தேதி 11 மார்ச் 26 நாட்களாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நீங்கள் என்ன விதமான பணியை செய்து கொண்டிருந்தீர்கள்? உங்களிடம் எல்லா தகவல்களும் முதலிலே உள்ளது. எனவே உங்களால் முடியாத வேலையை நாங்கள் உங்களிடம் கொடுக்கவில்லை. இந்த தகவலை வழங்குவதில் உங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்கின்றன? எந்த அரசியல் கட்சி வாங்கியது? எந்த தனிநபர்களோ மற்ற நிறுவனங்களோ இந்த பத்திரங்களை வாங்கினார்கள்? இந்த நன்கொடை பலனடைந்தது எந்த அரசியல் கட்சி என்பதை சொல்லுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? உங்களால் முடியாத வேலை இது ஒன்றுமில்லை.
பாரத ஸ்டேட் வங்கி நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று கடுமையான தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். மேலும் நாளை மாலை, அதாவது இன்று மார்ச் 12ஆம் தேதிக்குள் இந்த எல்லா தகவல்களையும் நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சீலிட்ட கவர்களில் வழங்க வேண்டும். அவற்றை தேர்தல் ஆணையம் இந்த தகவல்களை தனது இணையதளத்துக்குள் மார்ச் 15ஆம் தேதி தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். KYC டாக்குமெண்ட் என்று சொல்லப்படுகிற படிவங்களும் அந்த தேர்தல் பத்திரங்களுக்கான விண்ணப்பங்களும் அவர்கள் பத்திரங்களினுடைய தகவல்களும் என்ன டினாமினேஷனில் அவை பெறப்பட்டன என்பது குறித்த தகவல்கள் முதலிய எல்லா தகவல்களையும் சீலிட்ட கவர்களில் தேர்தல் ஆணையத்துக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். மேலும் அவர்கள் அவகாசம் கோரி பாரத ஸ்டேட் வங்கி தொடுக்கப்பட்டிருந்த அந்த மனு நிராகரிக்கப்பட்டது, தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த வழக்கில் பாரத ஸ்டேட் வங்கிக்கு உள்ள அழுத்தங்கள் என்ன என்பது பற்றி அரசியல் நோக்கர்களும் பார்வையாளர்களும் அரசியல் தலைவர்களும் கேள்வி எழுப்புகிறார்கள். யாரை திருப்தி செய்ய பாரத ஸ்டேட் வங்கி இப்படி கால அவகாசம் கேட்கிறது? முதலில் ஜூன் 30 வரை கால அவகாசம் கேட்டது. அதாவது தேர்தல் முடிந்த பின்பு தனது தகவல்களை அளிக்க வேண்டும் என்று. பின்பு இப்பொழுது 3 வார கால அவகாசம் கேட்கிறது. இது தேர்தலில் என்ன விதமான பிரச்சனைகளை உருவாக்கும்? யாரை திருப்திப்படுத்த பாரத ஸ்டேட் வங்கி இவ்வாறு நடந்து கொள்கிறது? பாரத ஸ்டேட் வங்கியினுடைய நிர்வாகத்தை கையில் வைத்திருக்கிற நிதி அமைச்சகம் தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றும் பலர் தங்களுடைய கண்டனத்தையும் கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இது போன்ற அண்மை தகவல்களுக்கும் அரசியல் செய்திகளுக்கும் பொது தகவல்களுக்கும் நீங்கள் இணைந்திருங்கள் தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.